அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லோக்சபா டு டேக் அப் மோஷன் டு ரிமூவ் ஹைகோர்ட் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்ததான் ஜஸ்டிஸ் வர்மா இருக்கார் இல்லையா? ஸோ அவரை வந்து பதவி நீக்கம் செய்ய போறதுக்கான ப்ரொசீஜர்ஸை இந்த செஷன்ல வந்து ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968 தான் இந்த ப்ரொசீஜர்ஸை வந்து நமக்கு சொல்லுது. ஸோ ஒரு ஜட்ஜை ரிமூவ் பண்ணோம்னா அதுக்கு லோக்சபாலையும் அந்த மோஷனை கொண்டு வரலாம், ராஜ்யசபாலையும் கொண்டு வரலாம். லோக்சபானா 100 மெம்பர்ஸோட சப்போர்ட் தேவைப்படும், ராஜ்யசபானா 50 மெம்பர்ஸோட சப்போர்ட் வந்து தேவைப்படும். இதுக்கப்புறமா அது கன்சர்ன்டு ஸ்பீக்கருக்கு போகும். ஸ்பீக்கர் அதை அக்செப்டும் பண்ணலாம், ரிஜெக்டும் பண்ணலாம். இன்கேஸ் அக்செப்ட் பண்றாரு அப்படின்னா 3 மெம்பர் கமிட்டிக்கு வந்து அனுப்புவாங்க. அதுல வந்து யார் இருப்பாங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட், அப்புறமா ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட் வந்து இருப்பாங்க. ஸோ இவங்களும் வந்து அந்த ஜட்ஜ் வந்து குற்றவாளி கில்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா, லோக்சபா அண்ட் ராஜ்யசபால ஸ்பெஷல் மெஜாரிட்டியில வந்து பாஸ் ஆகி பிரசிடென்ட் வந்து அந்த ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. சரியா? இதான் ப்ரொசீஜர். இதுல இப்பதான் எங்க வந்திருக்காங்க, லோக்சபாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. மோர் தேன் 100 எம்பிஸோட சப்போர்ட் வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 152 எம்பிஸோட சப்போர்ட் வச்சிருக்காங்க கவர்மெண்ட். சரியா? அடுத்தது, கமல்ஹாசன் 3 others பிகம் ராஜ்யசபா எம்பிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ராஜ்யசபா எம்பி இவங்களுக்கு வந்து நேற்று பதவி பிரமாணம் அப்படிங்கிறத செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ பதவி பிரமாணம் அப்படிங்கிறது நமக்கு 3rd ஷெட்யூல்ல வந்து வரும். ஓகேவா? 3rd ஷெட்யூல் ஓத் ஆர் அஃபர்மேஷன் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஆர்டிகல் 99 ரிலேட் ஆகி வரும். ஆர்டிகல் 99ல என்ன சொல்லியிருக்காங்க, ஓத் ஆர் அஃபர்மேஷன் ஆஃப் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ், அதாவது பதவி பிரமாணம், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பதவி பிரமாணம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 99க்கு கீழே வரும். சரியா? ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, பிரான்ஸ் வில் ரெகக்னைஸ் பாலஸ்தீன் அஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பாலஸ்தீன் அப்படிங்கிற பகுதியை ஒரு நாடாக அங்கீகரிக்க போறாங்க பிரான்ஸ். சரியா? ஸோ இதை ரிலேட் பண்ணி பாக்குறப்ப இந்தியா எப்ப பாலஸ்தீனை ஒரு நாடாக அங்கீகரிச்சிருப்பாங்க அப்படின்னா, 1988ல பாலஸ்தீன் அப்படிங்கிற பகுதியை ஒரு நாடாக இந்தியா ரெகக்னைஸ் பண்ணிருக்கு. சரியா? அடுத்தது, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து மாலத்தீவுகள் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு வந்து போயிருக்காரு. ஸோ மாலத்தீவ்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 crore ஒரு ஹெல்ப்பை வந்து இந்தியா வந்து பண்ண போறாங்க. ஸோ இது எல்லாமே லார்ஜரா பாத்தீங்கன்னா சாகர் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்க்கு கீழே வரும். ஓகேவா? சாகர், மகா சாகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து மகா சாகர்னு சொல்றோம். சாகர் அப்படின்னா செக்யூரிட்டி அண்ட் growth அக்ராஸ் ஃபார் ஆல் இன் த ரீஜன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் இன் த ரீஜன் அப்படின்னா சாகர் அப்படிங்கிறது நம்மளோட சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் எல்லாருக்குமே வந்து எக்கனாமிக்கலாவும் சரி, ஸ்ட்ராட்டஜிக்கலாவும் சரி, டெக்னாலஜிக்கலாவும் ஹெல்ப் பண்றதுதான் அந்த சாகர் அப்படிங்கிறது. இப்போ மகா சாகர் அப்படிங்கிறது இதோட எவால்வ்டு வெர்ஷன். ஓகேங்களா? அடுத்த கட்டம். ஓகேவா? மியூச்சுவல் அண்ட் ஹாலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் growth அக்ராஸ் ரீஜியன் அப்படின்னு சொல்லி வரும். சரியா? ஸோ இதுக்கு கீழே என்ன பண்ணிருக்காங்க, நம்ம மாலத்தீவுகளுக்கு கடன் உதவிகளை வழங்க போறோம். சரியா? அதான் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு எடிட்டோரியல் பேஜ்ல ஒரு முக்கியமான விஷயம் இருந்துச்சு. என்னன்னா, ஜூலை 26 அப்படிங்கிறது வேர்ல்டு மேங்க்ரூவ் டே. சரியா? ஸோ இந்த மேங்க்ரோவ்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு ட்ரெண்டா மாத்துனது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய MS சுவாமிநாதன் அவர்கள் தான். ஸோ அவரு இந்த மேங்க்ரோவ்ஸ்க்காக என்ன கான்ட்ரிபியூஷன்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு லெவல்ல மேங்க்ரூவ்ஸ் வந்து பெரிய அளவுல கன்சர்வேஷன் எதுவுமே பண்ணாம இருந்த அந்த காலகட்டத்துல மேங்க்ரோவ்ஸ் கன்சர்வ் பண்றது மூலயமா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சதே யாருன்னா MS சுவாமிநாதன் தான். மேங்க்ரோவ்ஸை கன்சர்வ் பண்றனால, பாதுகாக்கிறனால நமக்கு அந்த சீ லெவல் ரைஸ்ல இருந்து காப்பாத்திக்க முடியும் மக்களை. அதே மாதிரி ஏதாவது டிசாஸ்டர் ஏற்பட்டாலும் மக்களை காப்பாத்திக்க முடியும். அந்த இடத்துல வந்து மேங்க்ரோவ்ஸை கன்சர்வ் பண்ற மூலியமா அந்த லோக்கல் கம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நம்மளுடைய MS சுவாமிநாதன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ மேங்க்ரோவ் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அப்படிங்கிறதையும் இவர் வந்து எடுத்து காட்டியிருப்பாரு. ஸோ இவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் மேங்க்ரோவ் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறத 1990ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. எங்கன்னா ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒக்கினாவா அப்படிங்கிற சிட்டில. அடுத்தது, சார்ட்டர் ஃபார் மேங்க்ரோவ்ஸ் அப்படிங்கிறத வந்து 1992ல வந்து டெவலப் பண்ணியிருப்பார். ஸோ இந்த மேங்க்ரோவ் சார்ட்டர் அப்படிங்கிறது தான் ஒரு என்ன சொல்றது, ஒரு பேசிஸா இருக்கு. மேங்க்ரோவ் கன்சர்வேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா இந்த சார்ட்டர் ஆஃப் மேங்க்ரோவ். அதை டெவலப் பண்ணது யாருன்னா நம்மளுடைய MS சுவாமிநாதன் அவர்கள். அடுத்ததா பாத்தீங்கன்னா,
குளோபல் மேங்க்ரோவ் டேட்டாபேஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குளோமிஸ் அப்படின்னு சொல்லி, குளோபல் மேங்க்ரோவ் டேட்டாபேஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ். ஓகேவா? இதுல வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எங்கெல்லாம் இருக்கு, மேங்க்ரோவ் ரிலேட்டடா என்ன ரிப்போர்ட்லாம் இருக்கு, என்ன ரிசர்ச் எல்லாம் பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டேட்டா பேஸ் தான் இந்த குளோபல் மேங்க்ரோவ் டேட்டாபேஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், குளூமிஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்தியா, இது வந்து வேர்ல்டுக்கான கான்ட்ரிபியூஷன். நேஷனல் லெவல்ல என்ன பண்ணிருப்பாரு நம்ம எம்.எஸ். சுவாமிநாதன் அப்படின்னா, இந்தியால அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது இருந்திருக்காது. அதே மாதிரி நம்ம மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எல்லாமே அக்ரிகல்ச்சருக்காகவும் அந்த செட்டில்மெண்ட் பர்பசஸ்க்காகவும் நம்ம மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை வந்து அந்த காடுகளை வந்து அழிச்சிட்டு தான் இருந்தோம். அந்த காலகட்டத்துல தான் இவர் வந்து ஒரு மாடலை வந்து கொண்டு வர்றாரு, மேங்க்ரோவை வந்து எப்படி கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை தமிழ்நாட்டுல, ஆந்திரா, ஒடிசா இந்த மாதிரியான ஸ்டேட்ல எல்லாம் வந்து அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா மாத்தி காட்டுறாரு. அதுக்கப்புறமா தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அப்படிங்கறத நேஷனல் லெவல்ல மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் வந்து எடுத்துட்டு வராங்க. ஸோ அவரோட அந்த எஃபர்ட்ஸ்னாலதான் என்ன ஆகுதுன்னா, 1999ல ஒடிசால ஒரு சைக்ளோன் ஏற்பட்டப்ப அந்த சைக்ளோனோட பாதிப்புகள்ல இருந்து மக்கள் தப்பிச்சதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணமாவும் இருந்துச்சு. அதே மாதிரி நமக்கு நல்லா தெரியும், 2004 சுனாமி ஏற்பட்டப்பையும் சுனாமியோட தாக்கம் நிறைய இடத்துல கம்மியா இருந்ததுக்கான காரணமும் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தான். சரிங்களா? அதை இன்க்ரீஸ் பண்ணது யாருன்னா நம்மளுடைய எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவுல மேங்க்ரோவ் கவர் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ இந்தியாவோட மேங்க்ரோவ் கவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4,000 கிலோமீட்டர் ஸ்கொயர்ல வந்து இருக்கு. சரியா? அரௌண்ட் 4,000 கிலோமீட்டர் ஸ்கொயர். இது வந்து இந்தியாவோட டோட்டல் ஜியோகிராஃபில 0.15% அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2019 2023 கம்பேர் பண்ணி பாக்குறப்ப நம்மளோட மேங்க்ரோவ் கவரேஜ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 16 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ வேர்ல்டு மேங்க்ரோவ் டே அப்படிங்கிறது ஜூலை 26. சரியா? ஸோ மேங்க்ரோவ் ரிலேட்டடா எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கறத இங்க பார்த்திருக்கோம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவோட லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டரா வந்து வந்திருக்காரு யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸோ லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் லிஸ்ட்ல இப்ப பிரைம் மினிஸ்டர் மோடி செகண்ட் பிளேஸ்க்கு வந்து வந்திருக்காரு. ஸோ இந்தியாவோட லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜவஹர்லால் நேரு தான். 6130 நாட்கள் வந்து இருந்திருப்பாரு நேரு பிரைம் மினிஸ்டரா. அதுக்கு அடுத்தபடியா வந்து யாருன்னா நம்ம மோடிஜி அவர்கள் எவ்வளவு நாள் இருந்திருக்காரு அப்படின்னா 4078 நாட்கள் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா இந்திரா காந்தி அம்மையார் அவங்க 4077 நாட்கள் வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காங்க. ஸோ ஒரு பேசிக்கான டேட்டா. சரியா? ஸோ மற்றபடி பார்த்தோம்னா இன்றைய செய்தித்தாள் வந்து முக்கிய செய்திகளை வந்து பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.